அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இன்னைக்கு ஜுமாவுடைய நாள். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள், நம்ம எல்லாருக்குமே பெருநாள். அது மட்டும் இல்லாமல் ரபியுல் அவல் வேற. அப்போது இந்த ஒரு அழகான ஒரு நாளை நன்மையாக நம்ம மாற்றணும். போயிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி பெருநாள், அதனால் எப்போவுமே நம்ம ஸ்பெஷலாக பண்ணுவோம் ஜும்மாவுடைய நாள் அன்னைக்கு சாப்பாடெல்லாம். ஸோ கிச்சனுக்குள்ளேயே போய் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கான கூலி நம்மளுக்கு கிடைக்காது. அதுவும் நம்மளுக்கு முக்கியம்தான், சாப்பாடு முக்கியம்தான். ஆனால் நம்ம வணக்க வழிபாடுகளையும் சாப்பாடுக்காக விட்டுறக்கூடாது. நம்ம சாப்பாடெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு ஜும்மாவுடைய சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு அந்த பர்டிகுலர் டயத்தில் எப்போவுமே உட்காந்து திக்ரு செய்ய பழகுவோம் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு ஸ்பெஷலான ஒரு நேரம். அந்த நேரத்தில் துவா அதிகமாக கபுலாகுது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சலவாத்துடைய சிறப்புகளை. சலவாத் ஓதுறதுனால நம்மளுக்கு எல்லா ஆபத்து முசீபத்துக்கள் எல்லாமே போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும். நம்ம செலவாத்தை சொன்னால் அல்லாஹ் நம்ம மீது செலவாத்தை சொல்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி செலவாத்தை பற்றி பார்த்தோம். சலவாத் ஒரு மனுஷனுக்கு ஓதுனாவே அவனுக்கு எதுவுமே வராது. அதாவது நோய் நொடி முசீபத்து ஆபத்து எதுவுமே வராது. ப்ளஸ் எல்லா தேவைக்குமே அந்த சலவாத் மட்டுமே போதும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சிஸ்டர், நான் இந்த ஒரு சலவாத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சேனலில் சொல்லியே ஆகணும். நான் உங்களோட சப்ஸ்கிரைபர், எனக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும். இந்த பலனை எல்லாரும் பலனும், அதன் மூலமாக அந்த நன்மை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருந்தாங்க. காலைல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு துவா சொல்லணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் கண்டிப்பாக சொல்லுங்கள். கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப பண தேவையில், நெருக்கடியான ஒரு பண தேவையில் நான் நின்றேன். அப்போது நீங்கள் சொன்ன அந்த செலவாத்துக்களை நான் ஒரு செலவாத்து எடுத்து நான் ஓதுனேன். அந்த செலவாத்தின் மூலமாக அவங்க ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை ஓதியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னாடி ஓதியிருக்காங்க. 800 முறை ஓதும் போதே அவங்களுடைய பண தேவை அவங்களுக்கு கபலாயிடுச்சான். அதாவது அவங்களுக்கு அந்த இது நடந்துருச்சான். கேட்கும் போதே மாஷா அல்லாஹ் புல் அரைச்சிச்சு உடம்பெல்லாம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சலவாத்தை கொண்டு நம்ம துவா செய்யும்போது நம்மளுடைய தேவைகள் வெற்றி மட்டுமே அடையும். அது தோல்வியாகிறதுக்கு எந்தவித இதுவுமே கிடையாது, சான்ஸுமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் சலவாத் அதிகமாக ஓதுங்க. அல்லாஹு தாலா அந்த சலவாத்தில் வெற்றி ஏற்படுத்துவான். இந்த சலவாத் பண தேவைக்காக அப்படி மட்டும் கிடையாது, எல்லாத்துக்காக ஓதலாம். ஆனால் அவங்க பண தேவைக்காக ஓதியிருக்காங்க. அது என்ன சலவாத் அப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹ்லிஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹ்லிஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹ்லிஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹ்லிஹ். இந்த சலவாத்தை தான் அவங்க ஓதியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், அசருக்கு பிறகு அசர் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு சலவாத்தை 1000 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ பெரிய பண தேவையாக இருந்தாலுமே அல்லாஹு தாலா அதை நிவர்த்தி செஞ்சு கொடுத்துருவான். அவங்க சொன்ன எல்லாத்தையுமே இங்கே நான் வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு இந்த ஒரு சலவாத்தை ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.